என்றைக்கெல்லாம் அவமானம் நிகழ்கிறதோ, என்றைக்கெல்லாம் உனக்கு இது ஆகாது, இது முடியாது, நடக்காது என்று மனிதர்கள் சொல்வார்களோ, அன்றைக்கு உள்ளத்திலே இளைஞர்களாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சபதம் ஏற்றுக் கொள்ளுங்கள், இன்றைக்கு வெற்றி பெறாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுகிற வரை உழைப்பேன், விடமாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் அதுதான் நாளும் நலம் தரும் நல்ல பாடம். இது நெஞ்சத்தில் என்றைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண காகித உரை இருக்கிறதே, அதில் ஒட்டுகிறோமே கோந்து பிசின் என்று சொல்லி, இது எங்கிருந்து வந்தது? கண்டுபிடித்தவரார்? இதை கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்கள் கண்டுபிடித்த அவனுடைய பொருளுக்கெல்லாம் பட்டியல் போடுகிறீர்களே தவிர ஒட்டுகிற கோந்தை கூட அவன் தான் கண்டுபிடித்தான். அதற்காக அவன் வெட்டி பார்த்த மரங்கள் 96. 96வது மரத்தில் இந்த கோந்து பிசின் வராவிட்டால் அவன் 97வது மரத்தை வெட்டி இருப்பான். ஆகவே வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெறுகிற வரை முயல வேண்டுமே தவிர முயன்றேன் வெற்றி பெறவில்லை என்பது அல்ல வாழ்க்கை. அந்த பாடம் தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஒரு கூட்டம் நடந்தது, திருமணம் வாழ்த்து, மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா எனக்கு அந்த திருமணத்தில் வாழ்த்திட்டு அடுத்த திருமணத்துக்கு போனோம். ஒரு பேச்சாளர் பேசுகிறார். பேசினவர் என்ன பண்ணார், நான் இந்த மாப்பிள்ளை பெண்ணை வாழ்த்துகிறேன்னாரு. சரி, வாழ்த்திட்டார் போலுக்கு போகலான்னு பார்த்தா சொன்னார், வானம் நிலவும் போல இவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கலாம், ஆனால் அது பொருத்தமான உதாரணம் இல்லை. பொருத்தமான உதாரணம் இல்லாத ஏன் சொன்னாருன்னு தெரியல. என் கூட்டத்தில் கேட்க முடியாதுல்ல. வானம் நிலவும் போல என்று வாழ்த்தலாம் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் வானத்தில் நிலவு சில நாள் வருகிறது, சில நாள் வராமலே போகிறது. ஆகவே வந்தும் வராமல் போகிற நிலவை சொல்லி வாழ்த்த விரும்பவில்லை. மலரும் மனமும் போல என்று வாழ்த்தலாம், ஆனால் அது கூட பொருத்தம் இல்லைன்னு. எதுக்குடா இதை சொல்றான்னு பார்த்தா சொல்றான், மனம் இல்லாமலே சில மலர்கள் உண்டு, அதனால அதை சொல்லி வாழ்த்துவது பொருத்தம் இல்லைன்னு. நகமும் ஜதையும் போல என்று வாழ்த்தலாம். சில பேர் எதையும் வளர்க்க முடியாமல் நகத்தை வளர்க்கிறார்கள், அதில் அழுக்கு சேருகிறது, அப்பாலே வெட்டி விடுகிறார்கள், அது பொருத்தமான உதாரணம் இல்லை. வீணையும் இசையும் போல என்று சொல்லலாம், ஆனால் நரம்பை முறுக்கேற்றினால் ஒருவேளை இசை வரும், இல்லாவிட்டால் நரம்பு தெரித்து போகும், அது பொருத்தம் இல்லை. அப்படியே சொல்லிட்டே போறானே என்று பார்த்தா முன்னால் இருந்த ஒருத்தன் கூட வந்தவன் எழும்புனான். எழும்பி சொன்னா, நீர் வானும் நிலவும் போல மலரும் மனமும் போல வீணையும் இசையும் போல நகமும் ஜதையும் போலங்கிற, நானும் என் மனைவியும் போலன்னு ஏன் சொல்லலை? நான் சொன்ன அவ ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிறான், அந்த அம்மா வேற உட்கார்ந்துருக்கு, இங்கேயே விழுந்துட போகுது. மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய பாடம் பெறுகிற வாழ்க்கை பாடம் நடத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். பாடம் நடத்துகிற வாழ்க்கை என்றால் அடுத்தவர்களை சொல்ல முடிகிறதே தவிர மேடையில் ஏறி இந்த மணமக்களை நானும் என் மனைவியும் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று சொல்லத்தக்கவர் யார் இருக்கிறார்கள்? சொல்ல இயலவில்லை. அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அது ஒரே நாளில் அமைந்து விடுமா என்றால் ஒரே நாளில் அமையாது. ஆனால் அதற்கான முயற்சி காலந்தோறும் நடந்தாக வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு பாடம் தான். சாதாரணமாக ஒரு கட்டடத்தை பார்க்கிறோம். ஒரு கட்டடத்தை பார்க்கிற போது ஒரு வருடம் அந்த கட்டடம் முடிய ஆகிறது. அந்த கட்டடத்தில் பார்த்தா சாரக்கம்புகள் எல்லாம் இருக்கும். சாரக்கம்புகள் எல்லாம் ஒரு வருடம் உழைத்திருக்கும். ஆனால் கட்டடத்திற்கு திறப்பு விழா நடக்கிற நேரத்தில் பார்த்தால் அந்த சாரக்கம்புகள் எல்லாம் ஓரத்தில் அடுக்கப்பட்டிருக்கும். அன்றைக்குத்தான் வந்திருக்கிற வாழை மரம் கட்டடத்திற்கு முன்னாலே நின்று வருகிறவர்களை கைகழுப்பி கும்பிட்டு கொண்டே இருக்கும். வருடம் முழுவதும் உழைத்திருக்கிற அந்த சாரக்கம்புகள் ஓரக்கம்புகளாக இருக்கிற போது எங்கிருந்தோ வருகிற அந்த வாழை மரத்திற்கு ஏன் சிறப்பு வருகிறது என்பது வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய கேள்வி. ஒரு இயக்கத்திலே கூட சொல்வார்கள், ஒரு நேற்றுக்கு வந்தார், இன்னைக்கு வந்தார். சாதாரண ஒரு ஆட்டை பார்க்கிறோம். ஒரு ஆடு கூட நமக்கு பாடம் நடத்த இயலும். என்ன பாடம் என்றால், ஒரு ஆடு ஆபத்து வருகிறது அதற்கென்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆட்டோடு மோதுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது பிறக்கிற போதே வருகிற காது அதற்கு பயன்படுவதை விட பிந்தி வருகிற கொம்பு அதற்கு பயன்படுகிறதா இல்லையா? எப்போது ஒருவன் வருகிறான், எப்போது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறான் என்பதல்ல அவனுடைய சாதனை, அவன் படுகிற வேதனை, அவன் சந்திக்கின்ற சோதனை, இதைத்தான் நாம் மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கை நமக்கு எவ்வளவு பாடங்களை நடத்துகிறது. பார்த்திபன் இங்கே இருக்கிறார், அவருடைய கிருக்கல்கள் இங்கே மீண்டும் இங்கே மலரப்போகிறது.
சென்னையிலே தமிழகத்தினுடைய முதல்வர் வெளியிட்ட போது அந்த விழாவில் நான் பேசினேன். ஒரு அருமையான சிறந்த அற்புதமான ஒரு கவிதை தொகுதி. இந்த கிறுக்கல்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போதுதான் நான் நினைத்தேன், மகாகவி பாரதி அவன் நமக்கு பாடல்களாலே பாடம் நடத்தினான். நிறைய கவிஞர்கள் நாட்டில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன சிக்கல்னா, மற்ற நாடுகளில் கவிஞர்கள் பிரபலங்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிரபலமானவர்கள் எல்லாம் கவிஞர்கள் என்று நினைக்கிறார்கள். இதில் பெரிய சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். அவர் மேடையில் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கும் போது பேசினார், நான் காஞ்சிபுரத்துக்கு சங்கராச்சாரியரை பார்க்க போனேன், திரும்பி வருகிறதுக்குள்ள காரில் ஒரு 300 கவிதை வந்து விட்டதுன்னார். நான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தற்கொலை பண்ணிடுவேன். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 300 கவிதை வந்ததுன்னா அதில் ஒன்று கூட கவிதையாக இருக்காதுன்னு அர்த்தம். கவிதைக்கு நான் ஒரு இலக்கணம் சொன்னேன், என்ன தெரியுங்களா? எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவது கவிதை. நினைத்தால் வருவதல்ல கவிதை, இதயம் கனத்தால் வருவது கவிதை. அந்த இலக்கணத்திற்கு முற்றிலும் பொருத்தமானவர் நம்முடைய பார்த்திபன். அவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த கவிதை நமக்கு என்ன பாடம் நடத்துது? அதில் என்ன பாடம் கிடைக்கும்? பாரதியாருடைய கவிதையில் பாடம் இருக்கிறது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னான். பல பேர் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் சொல்லிடுவான். சொல்லுவது எளிது, ஆனால் சொல்லிய வண்ணம் வாழ்ந்தானா என்றுதான் உலகம் பார்க்கும். 1000 கவிஞர்களிலே ஒருத்தன் தான் நிற்பான். ஏன் நிற்கிறான் என்றால், எழுத்தால் அல்ல, சரிகை வேலைப்பாடால் அல்ல, அந்திவானத்தை விட அழகான சொற்களை தொகுத்து எழுதலாம், முல்லை மொக்குகளை விட அருமையாக எழுதலாம், பின்னிரா பொழுதுகளில் செம்பஞ்சு குழம்பு கொண்டு பித்திகை அரும்புகளால் எழுதி காட்டலாம். அது நிற்காது. எழுதியபடி வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுதான் நிற்கும், கவிதை கூட நிற்காது, வாழ்க்கை நிற்கும். பாரதி இன்றைக்கும் சாவை வென்று வாழ்கிறான் என்றால் என்ன காரணம்? அவன் வாழ்க்கை நமக்கு நடத்துகிற பாடம் அவனுடைய வரிகள் அல்ல, அவனுடைய வாழ்க்கை. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்ன வரிகள் அல்ல. அவன் வாழ்க்கையில் ஒன்று நடந்தது. திருநெல்வேலி எங்கள் ஊர் சுலோசன முதலியார் பாலம்னு இருக்கு, இன்னைக்கும் பார்க்கலாம். கீழே மணலாக இருக்கும். நடந்து போனான் பாரதி. செம்மாந்த நடையில் அவன் போன போது முண்டாசு கட்டும் முறுக்கிவிட்ட மீசையும் கனல் பறக்கிற கண்களுமாக கந்தர்வ பறவை நடந்து போகிறான். அவன் நடந்து போகிற போது பேசிக்கிட்டே போறான். என்ன சொன்னா, சுத்தானந்த பாரதி கூட வந்தேன். அவன் சொல்லிட்டே போறான், ஓய், எங்க ஊர்ல அடிக்கடி ஓய்மா பாரும், ஓய் என்கிட்ட 20 ரூபாய் இருக்கிறது, இந்த 20 200 ஆகும், 200 2000 ஆகும், 2000 20000 ஆகும், பாரும் ஓய், பாரும் ஓய் அப்படின்னு. இவருக்கு ஒரு சந்தேகம், விட்லாச்சாரியாருடைய தெலுங்கு படத்தில் கூட இது நடக்காதே, 20 எப்படி 200 ஆகும்னு இவருக்கு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்த உடனே இவர் கேட்கணும்னு பார்த்தாரு. அதுக்குள்ள அவன் சொன்னான், என்னிடத்தில் 20 ரூபாய் இருக்கிறது, அதை வைத்து அமிழ்தம் என்ற ஒரு தமிழ் பத்திரிகை ஆரம்பிக்க இருக்கிறேன், அது உலகமெல்லாம் விற்கப் போகிறது, பிறகு பாருங்க போயின்னா. பாரதி அப்படி கனவுகள் கண்டவன். என்கிட்டலாம் எனக்கு ஒருத்தன் பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, பத்திரிகை நடத்துன்னு சொல்லிடுவான், கண்டிப்பாக கட்டுருவான். பாரதி சொல்றான், 20 ரூபாயை வைத்துக் கொண்டு அமிழ்தம் என்று பத்திரிகை ஆரம்பிப்பேன், உலகமெல்லாம் விற்கும்னு சொல்றான். இது பாரதி. அப்படி அவன் கனவுகளிலே சஞ்சரித்த போது எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை சொல்லிச்சு, இனி நாளெல்லாம் அலைஞ்சேன், ஒரு கூடப்பழத்தில் ஒரு பழம் கூட வைக்கலையே ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு ஒரு அம்மா சத்தம். பாரதி சொன்னான், அம்மா இங்கே வா. பாரதி வாழ்கிற காலத்திலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு கஞ்சி இல்லை என்று வருந்துவதா, அம்மா அப்படின்னு சொல்லி கூடையை கீழே இறக்கினா பழங்களையெல்லாம் அள்ளிக்கொள்ளும் என்று சொல்லி சுத்தானந்த பாரதிக்கு சொல்லிட்டு எவ்வளவுன்னு கேட்டான். 6 ரூபான்னா, இத்தனைக்கு 6 தானா என்று சொல்லி 20 அவள்கிட்டே கொடுத்தான். உனக்கு எத்தனை குழந்தைகள்னா? 2 பெண்மக்கள்னா. நமக்கும் அப்படியேனா. நிமிர்ந்தான், நடந்தான், அந்த 20 மறந்தான். ஆனால் உலகம் உள்ளளவும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் எழுதியபடி வாழ்ந்தான். நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம்னா, எழுத்தில் மயங்காதீர்கள். எழுத்து சாதாரணங்க, எழுதுறதா பெருசு, எழுதுகிறபடி வாழ்வது. கன்னியாகுமரியிலிருந்து விரைவு வண்டியில் வந்துட்டு இருக்கேன். ஒருத்தன் எழுத்தால உட்காந்தான். நான் சோமரசன் மாமனுடைய சம்மிங்க பாசிட்டே இருக்கேன்.
அவன் வந்து என்ன பண்ணுறான்னா என்கிட்ட பேசணும். நான் சோமர்செட் மாமோட பேசிகிட்டு இருக்கேன், இவன் பேசணுங்கிறான். சரி, தப்பு கிடையாது. நம்ம ஆள் என்ன கேட்டான் தெரியுங்களா? அண்ணன் தமிழ்நாட்டில் பெரிய எழுத்தாளர் யாருன்னா, சரி சிக்கல் பண்ணிட்டான். நம்ம எதையாவது ஒன்று சொன்னால் அவன்கிட்ட போய் சொல்லுவான், உண்மை பெரிய எழுத்தாளர் இல்லைன்னு சொன்னாருன்னு சொன்னான். நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் பெரிய எழுத்தாளர் பெருசு பெருசாக எழுதுறவன் என்ன, எதுக்குன்னா அப்படியாவது பேச்சை விடுவான்னு தான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் விடலை. இல்லை என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேரை சொன்னான். அவனை சொல்லி இந்த மாதிரி அவன் புத்தகமே வந்து ஒரு இடத்துல 20,000 பிரதிகள் விற்குது, அப்போ அவன் பெரிய எழுத்தாளர் தானே. எனக்கு வந்தது கோபம். நான் கேட்டேன், வாய்ப்பாடு ஒரு வருஷத்தில் எவ்வளோ விற்குதுன்னு. இல்லை, வாய்ப்பாடு வந்து ஒரு 10 லட்சம் விற்குதுன்னா அது கவிதை புத்தகம் நடத்துமான வாழ்க்கைக்கு வழிகாட்டு தானே. ஒன்றுமில்லை, எழுத்தில் நமக்கு கிடைக்கிற பாடம் வேற ஒன்றுமில்லை. அதாவது ஒரே கேள்விக்கு பதில். என்ன பதில்? எழுதுவதற்கு முன்னாலே இவர் எப்படி இருந்தார், எழுதிய பிறகு இவர் என்ன ஆனார், படிப்பதற்கு முன்னாலே நீ எப்படி இருந்தாய், இந்த எழுத்தை படித்ததற்கு பிறகு நீ என்ன ஆனாய். இந்த 4க்கும் பதில் இருந்தால் போதும். ஒரு எழுத்து படிக்கிறவரை மாற்றாவிட்டால் கூட எழுதுகிறவனையே மாற்றாவிட்டால் அவன் ஏமாற்றுக்காரன் என்ற அர்த்தமே தவிர அவன் எழுத்தாளன் அல்ல. பொழுதுபோக்குறதுக்காக எழுதுறதா? அவங்கள்ட்ட சொல்லிச்சா பொழுது போக மாட்டேன்னு சொல்லி அழுத அடம் பிடித்ததா? இல்லை. இதைத்தான் எப்பொழுது நினைவிலே கொள்ள வேண்டும். எது சிறந்த எழுத்து என்றால் எழுதுகிறபடி வாழ வேண்டும். பாரதி அப்படி எழுதுகிறபடி வாழ்ந்தவன். எழுதுகிறபடி வாழ்கிறவன் தான் நிற்பான். அது ஒன்று தான் எழுத்து, மற்றது எழுத்து அல்ல. இப்போ பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக எழுதுவான், வீட்டில் மனைவி அடிக்கிறவனாக இருப்பான். அப்படி இருந்தானா அவன் ஏமாற்றுக்காரன், அவன் எழுத்தாளன் அல்ல. அதனால தான் பாருங்க, 2000 ஆண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருவள்ளுவன், கம்பன், இளங்கோ நிறுத்திட்டானே. 2000 ஆண்டுல வந்து 3 பேர் தான் எழுதியிருக்கானே. வாழுகிறது வாழ்க்கை, அவன் வாழ்க்கையை நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்வது, எழுதுகிறபடி வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை. பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பில்கணியம்ங்கிற அந்த வடமொழி காவியத்தை தமிழில் பண்ணார புரட்சி கவின்னு. அது நமக்கு என்ன பாடம் சொல்லுது? எல்லாமே பாடம் தான். உலகத்தில் வந்து எதை எடுத்தாலும், நண்டின்கால் நாட்டியமாக இருந்தாலும், நத்தியாவட்டை செடியினுடைய நளின சிரிப்பாக இருந்தாலும், நாட்டிய மங்கையினுடைய குலுங்கலாக இருந்தாலும், நாம் படிக்கிற புத்தகமாக இருந்தாலும், எல்லாம் பாடம் பாடம் பாடம். ஒண்ணுமில்லை, ஒரு கதை எடுத்துக்கிட்டார், நாட்டுக்கு பாடம் நடத்தினார் பாவேந்தர் பாரதிதாசன். நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருப்பதை போல தமிழ் உணர்வு மிக்க பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பாடல்களை சொன்னார். அதாவது ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு அழகிய மகள் அமுதவல்லின்னு பேரு. இந்த அமுதவல்லி அவளுக்கு எல்லாம் வருகிறது, கவிதை வரவில்லை. கவிதை ஒருத்தன் கற்றுக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் பார்க்குறாங்க. ஆள் பார்த்தால் ஒருத்தன் கிடைச்சான். அப்போ அமைச்சர் சொன்னார், வரும் பொருள் உரைப்பார் அமைச்சர். வரும் பொருள் சொல்கிறவன் தான் மந்திரி. அதாவது வரும் பொருள், வரும் பொருள் உரைத்தல். இப்போ அரசாங்க அலுவலகத்தில் முன்னெல்லாம் போட்டிருப்பான் புஷ்னு போட்டிருப்பான். இப்போ தமிழில் போட்டிருக்கிறான் தள்ளு. எங்கால ஒருத்தன் சொன்னான், நான் தள்ளிக்கிட்டு உள்ளே போனேன், ஒன்றும் வேலையே நடக்கலையேண்ணா. நான் சொன்னேன், நீ விளைங்கிறதே அவ்வளோதான் ஐயா, தள்ளு. தள்ளுன்னா அதுக்கு வேற பொருள் இருக்கு, அள்ளுங்கிற பொருள். அதுபோல் அவன் வந்து மந்திரி சொன்னான், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கான், நல்லா சொல்லிக் கொடுப்பான். ஆனால் ஆள் அழகானவன், உன் பொண்ணு அழகு, 2 அழகும் சேர்ந்ததுன்னா சிக்கலாகும். பள்ளிங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா, நீ சொல்லுன்னா அமைச்சர் சொன்னார் ஒரு வழி இருக்கு. ஒன்று சொல்லுவோம், அரசன் மகள்கிட்ட வந்து அமுதவல்லிக்கிட்ட சொல்லும்போது, இந்த கவிஞன் வந்து விழியில்லாத அந்தகன், அரசியலங்குமரிகள் வந்து விழியில்லாத அந்தகனை பார்க்கக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிடுவான். அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது, இவன் வந்து தொழுநோயாளி, நீ அரசியலங்குமரி இவரை பார்க்கவே கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிடுவான். சொல்லிட்டான். இடையில திரை பாடம் நடக்குது. ஒரு கவிதை நமக்கு சொல்லுகிற பாடத்தை பாருங்க. பாடம் நடந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, இலக்கண இலக்கியங்களையெல்லாம் கற்றுக்கொண்டாள், கவிதை புனையை கற்றுக்கொண்டாள். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் விழி இல்லாத அந்தகன், கண் பார்வை இல்லாதவன். ஒரு நாள் ஒரு அருமையான நிலா பொழுது நேரம். இந்த நிலா பொழுது நேரத்தை நினைக்கிற போதெல்லாம் என் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் ஆசிரியர் தான் கொஞ்ச நாளைக்கு, ஆங்கில ஆசிரியர்.
பள்ளிக்கூடத்தை விட்டு சீட்டை கழிச்சிட்டான் அந்த பாட்டை சொன்னதுக்காக. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமம் சொக்க வெள்ளி பார்க்கூடமோன்னு பாட்டு, பாரதிதாசன் பாட்டு. இந்த பாட்டை சொன்னதுக்காக தலைமை ஆசிரியர் வந்து எனக்கு சீட்டை கழிச்சார். 10ஆம் வகுப்பில் எனக்கு வேலை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்லிக் கொடுக்குறது. நான் ஆங்கில ஆசிரியர். தமிழ் படித்தவொன்னு தமிழ் சும்மா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாரதிதாசனுடைய நினைவு நாள், அவரை கொஞ்சம் பார்க்கலாம்னு நான் ஏன் சொல்லணும்? நான் ஆங்கில ஆசிரியர் சும்மா இருக்கணும் பேசிவிட்டேன். அது என்னன்னு கேட்டால் 10ஆம் வகுப்பில் பாடமாக இருந்தது நீலவான ஆடைக்குள்ளேங்கிற பாடல். அதாவது ஆண்களும் பெண்களும் மாணவர்கள் மாணவிகள் 2 பேரும் இருக்காங்க. எங்கள் பள்ளியில் வந்து என்ன சிக்கல்னாக்கா சீருடை இருக்கா இல்லையா, யூனிஃபார்ம். இந்த சீருடை வந்து பெண்களுக்கு வந்து நீலப்பாவாடை வெள்ளை சட்டை. தலைமை ஆசிரியர் சுற்றி வந்துகிட்டே இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. நான் விவரமே இல்லாமல் பாருங்க தமிழில் மூழ்கி நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்புடம்போ அவ்வாறே வான்கண்டேன் திசைகள் கண்டேன். இந்த வாரம்னார் என்னன்னு அது அப்புறம் நம்மகிட்ட வந்தார். அது வேற சமாச்சாரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாடலை நினைக்கிற போதெல்லாம் நான் நினைக்கிறேன் உதயகுமரன் இந்த பாடலை பாடினான் நிலவை பார்த்து. பாரதிதாசன் சொல்லுகிறார், அரசியலங்குமரி நினைச்சா என்னடா பார்வையே இல்லாதவன்னு சொன்னானே நம்மகிட்ட, நிலவை பார்த்து இந்த போடு போடுறானே நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறேன் நிலவன் தான். அப்போ சொல்கிறான் பாரதிதாசனுடைய மொழியில் இந்த அம்மா சொல்கிறான் அரசியலங்குமரி, ஏது இது போன்றதோர் ஆணெழில் குறை இன்றி திருந்திய சித்திரம் சோதி நிலவுக்கு மாசுண்டாம் இந்த சுந்தரனோ கரை உண்டினான். இது அவ சொன்னது. இவன் சொன்னா, உந்தன் பாலை சிரிப்புக்கு நான் என்று பதறிவிட்டால் நாளை வேந்தனும் நச்சரவுக்கு என் செய்வேன். அது பெண்ணினுடைய சிரிப்பைய பாலை சிரிப்புன்னா, தென்னம்பாளை பனம்பாளை மாதிரி பாலை சிரிப்பு எல்லாம் சொன்னான். வேகமான முறையில் சொல்கிறேன். அரசன் பிடிச்சு கொண்டாந்துட்டான். மக சொன்ன அரசனுடைய மக, சாவதனில் இருவருமே சாதல் வேண்டும், தவறுவதனில் இருவருமே தவறுதல் வேண்டும், ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய் உயிர் எமக்கு வெல்லம் அல்லன்னா. அரசன் சொன்னா, கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உன்பால் விடுத்தேனடா, குற்றம் புரிந்தனையா இல்லையா இதை மட்டும் உரைத்து விடு, வாழ் பிடித்தே புவி ஆளும் இராசர் என் தாழ் பிடித்தே கிடப்பார், அட ஆள் பிடித்தால் பிடி ஒன்றிருப்பாய் என்ன ஆணவமோ உனக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் அவன் நடத்துகிற பாடம் மக்களாட்சி எப்படி மலர்கிறது என்பதை ஒரு கவிதையிலே சொல்லி காட்டினார். பிறகு பாவேந்தர் சொன்னார், காலத்தினுடைய அருமை கருதி வேகமாக சொல்லிவிடுகிறேன். கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றார். அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். உதாரணனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ்கவிஞன் சனங்களிடை முழக்கம் செய்வான். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரியென்றேன், ஒப்பவில்லை இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம், இருவரிதோ சாகின்றோம் நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள். தன்மகளுக்கு என அழைத்து கவிதை சொல்லி தரச் சொன்னான். அவ்வாறு தருங்கால் இந்த பொன்மகளும் எனக்காதல் எந்திரத்தால் புலன்மாற்றி போட்டுவிட்டால் ஒப்பிவிட்டேன். எந்த உயிருக்கு அளவில்லை எழுதாத சித்திரம் போல் இருக்கும் இந்த மண்ணுடல் வெட்டப்படும் ஓர் மாபலிக்கு மனநடுக்கம் கொள்ளுகின்றேன். இன்னும் கேளீர், தமிழர் இந்ததால் வேந்தன் என அழைத்தான், தமிழ்கவியன் நினையவளும் காதலித்தாள், அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? என் தாய்மொழிக்கு பழிபகிர்ந்தால் சகிப்பதுண்டோ? உமையொன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர்தமிழை உயிரென்று போற்றுவீர்கள். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான்,
சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை, அரசன் மகள் தன்னாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்கு நினைத்திருந்தாள், ஐயகோ சாகன்றாள் அவளை காப்பீர், அழகியவன் திருநாடே அன்பு நாடே, வையகத்தில் உன்பெருமை தன்னை நல்ல மணிநதியை உயர்கொன்றை பெய்யும் வரும் சோலையினை தமிழார் பாடும், பேராவல் தீர்ந்ததில்லை அப்பேராவல் மெய்யிதயம் அறுபடவும் அவ்விரத்த வெள்ளந்தான் வெளிப்படவும் தீருமன்றோ என்று பாடினார். பாவேந்தன் பாரதிதாசனுடைய அந்த பாடலிலே என்ன நடந்தது? சாதிக்கப்பால் சமயத்துக்கப்பால் காதல் இந்த நாட்டிலே மலர்ந்தால், சாதியின் பெயரால் சமயத்தின் பெயரால் அந்த காதலை வெட்டினால், ஒடுக்கினால் சமுதாயத்திலே புரட்சி உருவாகும். சமுதாயத்திலே அன்பை நிறுத்த இயலாது, காதல் வெள்ளத்தை நிறுத்த இயலாது, மக்களுடைய மனத்திலே உருவாகிற மாற்றத்தை நிறுத்த இயலாது என்பதை சுட்டி காட்டினான். எல்லாம் நமக்கு பாடம். நான் பேச போன போது நான் தாய் வார இதனுடைய ஆசிரியராக இருந்தேன். ஒரு மாணவரங்க தான் முதல் சொன்னார், வெங்காயத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், உங்கள் வார இதழில் போடுவீங்களான்னு. வெங்காயத்தை பற்றியா தம்பி என்ன? ஆமான்னார். வெங்காயத்தை பற்றி என்ன எழுதுனீங்கன்னு அவர் சொன்னார், வெங்காயமே வெங்காயமே நீ அல்லவா காந்தியவாதின்னா. எனக்கு சந்தேகமாக போச்சு, என்னடா நமக்கு தெரிஞ்ச வெங்காயம் கைராட்டினமும் வைக்கல, கைத்தடியை வைக்கல, காந்தியவாதிங்கிறானே என்ன. அடுத்த வரியில் சொன்னார், வெங்காயமே வெங்காயமே நீ அல்லவா காந்தியவாதி, உரிக்க சும்மா இருந்து விட்டு பிறகு உரித்தவனையே அழ வைத்து விடுகிறாயே, நீ அல்லவா காந்தியவாதி. அவன் நமக்கு பாடம் நடத்தினான். வேற ஒரு பள்ளிக்கு போனால் அந்த பள்ளியில் ஒரு சின்ன சிறுமி அவள் எழுதியிருக்கிற ஒரு வரி, அதாவது நம்ம சாதாரணமாக மழை விழுகிற காலத்தில் பார்க்குறோம், இந்த காளான் வந்துடும். காளான் வந்தால் அவன் காளான் சொல்கிறான், காளானே காளானே கோமாளி காளானே, நேற்றைக்கு விழுந்த மழைக்காக இன்றைக்கு குடைபிடிக்கிறாயே கோமாளி காளானே. அன்றைக்கு முடிக்க வேண்டிய கடமை அன்னைக்கே முடிக்காம அடுத்த நாள் போடுறியேன்னு சொல்றானே, அதை எவ்வளவு அருமையா நடத்தலாம் பாருங்க பாடம். சென்னையில் பார்க்குற ஒரு சுவரில் எழுதியிருக்கான், எல்லா இடத்துலையும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். கண்டிப்பாக வளர்க்கணும், தப்பே கிடையாது. சென்னையில் நகரத்துக்குள்ளே எழுதுறான், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். மண்ணே கிடையாது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு எழுதின உடனே கீழே கொஞ்சம் இடம் கிடந்தது. ஒரு கவிஞனுக்கு கோபம் வந்துடுது, கரித்துண்டு எடுத்தான், மேலே எழுதியிருக்கான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு. கீழே எழுதினான், வளர்ப்போம் வளர்ப்போம் வளர்ப்பதற்கு ஆளுக்கு ஒரு வீடு தருவீர்களான்னு. வீடே இல்லாதவங்கிட்ட மரத்தை வளர்க்க சொன்னா எங்கேருந்து வளர்ப்பான்னு. அந்த கவிஞனுடைய கோபத்தில் நமக்கு பாடம் கிடைக்கிறதா இல்லையா? நம்முடைய குழந்தைகளுடைய கிறுக்கல்களிலே கூட நமக்கு பாடம் கிடைக்கிறது. என்ன அற்புதமாக சிந்திக்கிறான் பாருங்க. ஒரு மாநாடு, பெண்களுடைய மாநாடு, அங்கே போனேன். அந்த மாநாட்டில் பேசுகிற போது பார்க்குற போது ஒருத்தர் எழுதிட்டு வந்தான். என்னடான்னு கேட்டால் முதல் வரையில் எழுதியிருக்கான், அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள்னு எழுதியிருந்தான். நான் அதில் நீ ஆடுறா கோடு கொடிக்கிறதுக்கு? புதுமை பெண், அவளுக்கு நீ என்ன கோடு கிழிக்கிறது? மறுவரிய பாரும்னா கீழே எழுதியிருக்கான், அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள், அழித்து விட்டுத்தான் அப்பாலே போவாள். எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. அற்புதமான சிந்தனை, ஆற்றல் வாய்ந்த சிந்தனை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் பெருமைப்படுகிறேன். நம்ம ஒன்றும் பின்தங்கி விடவில்லை. தமிழ் மொழி வாழுகிற இடத்திலெல்லாம் அந்த சிந்தனை இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பாடம் உங்கள் சிந்தனைக்கு மட்டும் வைக்கிறேன், அத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஒரு சிந்தனை ஒன்று நினைச்சு பாருங்க. செயல் செய்கிறவனுக்கு இருக்கிற இடம் எது? செயலை பதிந்து வைத்துக்கிறவனுக்கு வைக்கிற இடம் எது? சேரன் செங்குட்டுவன் செயல் செய்தவன், கனகவசியருடைய தலையிலே கல்லேற்றியவன் என்று வரலாறு பேசுகிறது. அவனுக்கு படம் வரைந்து என்ன பண்ணியிருக்கோம், ராசாசி மண்டபத்துக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கோம். செயலை செய்தவன், அந்த செயலை பதிந்து வைத்தவன் தான் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகளுக்கு கடற்கரையில் சிலை வைக்கிறோம். செய்தவன் முக்கியமா, செய்ததை எழுதியவன் முக்கியமா? இந்த சிந்தனை உங்களுக்கு வைப்பதற்கு காரணம், ஒரு படத்திலும் சிலையிலும் கல்லிலும் கூட நமக்கு பாடம் இருக்கிறது என்பதுதான். நிறைவாக உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். உலகத்தில் கற்றவர்கள் என்று பாடம் நடத்துகிறார்கள், கல்லாதவர்கள் பாடம் பெறலாம், எல்லாவற்றிலும் பாடம் பெறலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, என்றைக்கும் உள்ளத்திலே கொள்ள வேண்டும். தாய்மார்கள் இருக்கிறார்கள், தந்தையர், சகோதரர், எல்லாருக்கும் வணங்கி சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீ எதை மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் பெற்றவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கல்வி தருகிற ஒரே பாடம் அதுதான். கல்விக்கு வேறு பாடம் இல்லை, முதல் பாடம் அதுதான், பெற்றவள். தமிழ்ல சொல்றான், அம்மாங்கிறான்.
அம்மான்னா சார் அர்த்தம்? அம்மானாலும் தாயினாலும் அன்னைனாலும் ஒன்றா? உனக்கு மொழியே தெரியலன்னு அர்த்தம். யூ ஹாவ் நோ பெர்செப்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிலாலஜி. மொழியை பற்றிய அறிவு உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்மையான பொருள் வேறுபாடு இருக்கு. தாய்னா எவள் வேண்டுமென்றாலும் தாயாக இருக்கலாம். செவிலி தாய்கிறான், வளர்க்கிறவள செவிலி தாய். செவிலி அம்மான்னு எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. ஒருத்திக்காக வேறொருத்தி கருவுற்று குழந்தையை பெற்று தருகிறார். இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி. அவளுக்கு என்ன பேரு? வாடகை அம்மான்னு பேரா? வாடகை தாயின்னு பேரு. ஏன்? எவள் வேண்டுமென்றாலும் தாயாக இருக்கிறான். ஆனால் நம்மை பெற்ற பெருமாட்டி ஒருத்தி தான் அம்மா. ஏன் அம்மான்னு வச்சான்? அவ தான் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. நான் அம்மாங்கிற போது பெத்த அம்மாவை சொல்றேன். நான் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு வேற அர்த்தம். விடிந்தால் முடிந்தால், அதனால நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. நான் உங்களுக்கு வணக்கத்தோடு சொல்வது என்னன்னு கேட்டா, அம்மாங்கிற சொல்லு எப்படி தமிழுக்கு வந்ததுன்னா, அம்மாங்கிற சொல்லு இருந்தது. அம்மா என்றால் அழகிய, அம்மான்னா ஈரம், அம்மான்னா மென்மையான, அம்மான்னா கேட்பாயாகன்னு அர்த்தம். அப்போ நமக்காக அப்பாவிடத்திலே கேட்கிறவள், நமக்காக ஆசிரியனிடத்திலே கேட்கிறவள், நமக்காக அல்லாவிடத்திலே, நமக்காக இறைவனிடத்திலே கேட்கிறவள். அப்படி கேட்கிறவள் அம்மா. தன்னுடைய குழந்தை தத்து பித்து என்று சொன்னாலும் என் குழந்தை பேசியது தத்துவம் என்று சொல்கிற உலகத்தினுடைய ஒரே உயிர் அந்த அம்மா. அவதான் அம்மா. அதான் மற்றதெல்லாம் சும்மா நான் சொன்னேன். பெற்றவள் அம்மா. அந்த பெற்றவள், அந்த பெருமாட்டி என்று நினைக்கிற போது இந்த உலகத்தில் கல்வி என்ன சார் கல்வி? கல்லூரிகளை இடித்து போடுங்கள், பல்கலைக்கழகங்களை கொளுத்துங்கள். படித்த பிறகும் தங்கள் பெற்ற அந்த அம்மாவை மதிக்காதவனை, மதிக்காதவளை பல்கலைக்கழகங்களே பட்டங்களை திரும்ப பெறுங்கள், விரட்டுங்கள் அவர்களை. தீவுகளில் கூட இவர்கள் வாழ தீண்டத்தகாதவர்கள். அம்மா தான் எல்லாம், பெற்றவள் தான் எல்லாம். இந்த உலகத்திற்கு ஒன்றுமில்லை. ஆதிசங்கர பகவத் பாதாள் அத்வைதியாக வந்த காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களி ஆட்டம், நோக்கும் திசையலாம் நாமன்றி வேறில்லை என்று அத்வைதம் பேசிய ஆதிசங்கரன் புறப்பட்டு போகிறான். அம்மா, நீ சாகிற போது நான் வருவேன் என்று சொன்னான். நான் சாவது உனக்கு எப்படிடா தெரியும் என்று கேட்டாள். அப்போது அவன் சொன்னான், அது கூட தெரியாவிட்டால் நான் என்ன சன்னியாசி என்று கேட்டான். சாக கிடந்தாள். ஆதிசங்கர பகவத் பாதாள் ஓடி வந்தான். அன்னையை மடியிலே தாங்கிக் கொண்டான். தாங்கிக் கொண்ட போது அவளுடைய உயிர் பிரிகிறது. பிரிகிற நேரத்திலே கேட்டான், அம்மா அம்மா, சங்கரன் வந்திருக்கிறேன் அம்மா, சங்கரனை தெரிகிறதா அம்மா என்று கேட்டான் ஆதிசங்கரன். அந்த அம்மா சொன்னாள், சங்கரா சங்கரா, உன்னை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியவில்லையடா என்று சொன்னாள். அவள் கதை முடியும். ஆதிசங்கரன் இந்த உலகத்திற்கு நடத்தாத பாடமா இந்த உலகத்திற்கு கிடைத்து விட போகிறது? கல்வாரி குந்திலே, கழுமரத்திலே, வானகத்திற்கும் வையகத்திற்கும் நடுவே இழிவுச்சாவை பரிசாக பெற்றாலும் இரட்சணியத்தை உலகத்திற்கு தந்தார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசு பெருமான் உழுத நிலம் போல அவருடைய உடல் கிடக்கிறது. தென்னை இலை போல கிழிந்து தொங்குகிறது, இரத்தம் வழிகிறது. அந்த இறுதி நேரத்திலே கூட தன்னுடைய அந்த அம்மாவை பார்த்து, இதோ உன் மகன், 31 வயதிலே உன்னை விட்டு போகிறேன் என்று கருதாதே அம்மா, இதோ அருளப்பர் என்று சொல்லி விடுவான். சீடன், உன்னுடைய மகன், சீடனே உனக்கு அவள் அம்மா என்று இறைமகன் என்று சொல்கிற ஒரு தேவதூதன். உலகத்தில் எங்காவது கழுமரம் பூ பூக்குமா? கழுமரம் முதலாக பூ பூத்தது. அதுதான் இயேசு. அந்த இயேசு பெருமான் தன்னுடைய அன்னையை மறந்தாரா? பெற்றவளை மறந்தாரா? இது கல்வாரி நடத்துகிற பாடம், சிலுவை நடத்துகிற பாடம். அவன் மாத்திரமல்ல, கௌதம புத்தன் கிமு 6ஆம் நூற்றாண்டிலே மகத்தான மாறுதலை இந்திய மண்ணிலே செலுத்தியவன். 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டுனா புத்தனுடைய நூற்றாண்டு. அந்த புத்தன் நடக்கிறான்.
நடந்து கொண்டே 45 நாள் நடந்தபோது பின்னாலே பெண்கள் அழுது கொண்டே வந்தார்கள். பெண்களுக்கு ஒரே கேள்வி, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. சங்கத்திலே பெண்களை சேர்த்து கொள்ள வேண்டும். புத்தன் பதில் சொல்லாமலே போனான். வரலாறு சொல்கிறது 45 நாட்கள் பதில் சொல்லாமலே நடந்தான். 45வது நாள் அந்த ஆனந்தன் என்கிற சீடன் புத்தனை கேட்டான். புத்தா நில் என்று சொன்னான். நீ குருவாக இருக்கலாம், ஆனால் நில். பெண்கள் ஓரமிட்டு வருகிறார்கள். கௌதம புத்தனே, ஒரே நிமிடம் திரும்பிப்பார். அழுது கொண்டே வருவது ஆர் தெரிகிறதா? கிருஷ்ண பிரேமி என்று சொல்லி உனக்கு பால் ஊட்டிய தாய் வருகிறாள் என்று சொன்னான். பால் ஊட்டிய தாய் என்கிற வார்த்தையை கேட்டதும் புத்தன் விழிகளை திரும்பி பார்த்தான். இந்திய வரலாற்றை திரும்பி படுக்க வைத்திருக்கிற புத்தன், இந்த உலகத்தை குலுக்கிய புத்த பகவான் பாலூட்டிய தாய் என்று சொன்னதும் திரும்பி பார்த்தான். பெண்கள் சேரலாம் என்று சொன்னான். இல்லாவிட்டால் சங்கத்தில் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். புத்தனை அந்த சொல் நிறுத்தியது என்று சொன்னால், அந்த அம்மா என்பதும் பெற்றவள் என்பதும் பாலூட்டியவள் என்பதும் சாதாரணமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய திருத்தூதர், அரேபிய மண் அவருடைய குதிங்காலுக்கு கீழே குவிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான இறைவனுடைய எதிர்தரிசி அந்த நபிகள் உட்கார்ந்திருக்கிறார். கிரேக்கத்து தூதுவர்களும் ரோமானிய தூதுவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் ஓடி வருகிறான், வந்து சொன்னான், ஹலிமா என்கிற பெண்மணி உங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தவளாம், ஊரிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னான். அந்த சொற்கள் விழுந்து முடியவில்லை. அந்த உதற்று துறைமுகத்தில் இருந்து அவர்கள் கீழே விழுவதற்கு முன்னாலே கிரேக்க தூதுவர் என்ன, ரோமானிய தூதுவர் என்ன, எங்கே என்னுடைய தாய்? என் நபிகள் ஓடி வந்தார் என்றால், இறைவனுடைய தூதன் ஓடி வருகிறான் என்றால், ஹலிமா என்கிற அந்த சொல்லே கலிமா சொல்வது போலல்லவா இருக்கிறது. எங்கிருந்து வருகிறது இந்த சக்தி? எண்ணி பார்க்க வேண்டும். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் பார்த்தோம். அவர் என்ன, அவருடைய உடம்பு நமக்கு எப்படி இருப்பார் நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில் என்ன, அந்த வயதில் இன்றைக்கு நாம் எண்ணி எண்ணி பார்த்து பெருமைப்படலாம். அவர் வயசே தாண்டிடுச்சு 70. அவங்க அம்மாவுக்கு 97 வயது. அந்த அம்மாவை சந்திக்கிற போது ஒரு கீழே விழுந்து உணர்வார். சிக்கல் என்னன்னா, கீழே விழுந்து அவருக்கு எழுத முடியாது, வயசாயிடுச்சு. அதுக்கு 2 ஆளை வந்து எழுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு விழுந்து உணர்வார். எப்படி பாருங்க. அப்போ ஒரு நாள் கீழே விழுந்து எழும்புறாரா, அந்த அம்மாவுக்கு கண் தெரியாது. அவங்க வந்து பெத்த குழந்தை, வாரியார் நமக்கெல்லாம் சுவாமி. ஆனால் அந்த அம்மாவுக்கு குழந்தை பாருங்க, மேலெல்லாம் தடவை பார்த்துட்டு சொல்லிச்சான், டே வாரி நல்லா சாப்பிட்றா கண்ணு, உடம்பு மெலிஞ்சு போச்சுடா. வாரியார் உடம்பு மெலிஞ்சிருச்சுன்னு ஆறா சொல்லுவாளா? பெத்தவ தான் சொல்லுவா, பெத்தவ தான் சொல்லுவா, மற்றவ சொல்லுவாளா? இந்த அம்மா என்கிற சக்தி இருக்கிறதே, கற்றவன் என்றால் அதற்கு பொருள் அவன் அம்மாவை வணங்குகிறவன், அப்பாவை மதிக்கிறவன், ஏழைக்கு உதவுகிறவன், நியாயத்திற்காக நிற்கிறவன், இறைவனிடத்தில் எப்போதும் அசைக்க இயலாத நம்பிக்கை உடைத்தவன். ஆக எல்லாம் கல்விதான், எல்லாம் பாடம்தான். எப்போதும் நமக்கு இந்த உலகத்தில் அணுவெல்லாம் நடத்துவது பாடம். நாம் தான் படிக்க சித்தமாக இல்லை. மனிதன் பாடம் படிக்கிறவனாக இருந்தால் சர்வாதிகாரிகள் உருவாகி இருப்பார்களா? ஒரு சர்வாதிகாரி சாய்கிறான், அவன் ஏன் சாய்ந்தான் என்று பார்க்கிறான். பார்த்த பிறகும் இவன் சர்வாதிகாரியாக மாறுகிறான் என்றால் என்ன காரணம்? மனிதன் பாடம் படிக்க மறுக்கிறான். நாம் படிக்கிறவர்களாக மாறுவோம். படிக்கிறவர்களாக மாறினால் நாம் ஒரு நாள் படிக்கப்படுவோம். படிக்கப்படுகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மலர இறைவன் உதவட்டும். இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை பாராட்டுதலை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.